நிதானம் எப்பவுமே நமக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கும். ஸ்கூல்ல ரெட்டை ஜடை போடக்கூடாதுன்னு சட்டம். எத்தனை நாளைக்கு தான் போனி டெய்லியே போட்டுட்டு இருக்கிறதுன்னு கொஞ்சம் இந்த மாதிரியும் ட்ரை பண்றது. பசங்களுக்கு இந்த மாதிரி முட்டை சாப்பாடு செஞ்சு கொடுத்து பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். சீரகம், சோம்பு கொஞ்சம் கொஞ்சம். அது கூட வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். அதுலேயே நான் நாட்டுக்கோழி முட்டையை 4 உடச்சி ஊற்றிட்டேன். இதை கொஞ்சம் நல்லா பரட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா திரியாக ஆகும். அதுக்கப்புறமா நான் சாப்பாட்டை போட்டு இதில் கிளறிக்கலாம். இந்த சாப்பாடு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள் சேர்த்திருக்கு. அது போக பசங்களுக்கு சளி பிடிக்காமையும் இருக்கும். ஏன்னா இதில் மஞ்சத்தூள், பெப்பர் இதெல்லாம் இருக்கிறனால இந்த சாப்பாடு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வந்த உடனே டீ குடிக்கலாம் போல் தோணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ தண்ணி குடித்தாதான் டீ அப்படின்னு மைண்டில் ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணிக்குவேன். அதுக்காக நல்லா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டீ வச்சு இடத்துக்கு போகாமல் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு 11 மணிக்குள்ளேயே துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, மாப் போடுறது, இந்த எல்லா வேலையும் முடிச்சிருவேன். வீட்டு வேலைங்களை செய்யும் போதே குழந்தைனார் ஒய்ஃப் கிட்ட, தங்கச்சிக்கிட்ட எல்லாம் ஃபோன் பேசி முடிச்சிருவேன். வீட்டு வேலையை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் வீட்டு வேலைங்களை அப்படியே போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா என் மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும், வீட்டு இப்படி கசகசன்னு கிடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த கஷ்டத்துக்கு இதுக்கு சீக்கிரமாக முடிக்கிறது எவ்வளவோ பரவாயில்லன்னு சீக்கிரமாக வீட்டு வேலைங்களை முடிச்சிருவேன்.